Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து யூடியூப் மோட்டிவேஷன் டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு முத நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் யாருன்னா யூடியூப் தாங்க. ரைட்? ஏன்னா நான் வந்து அண்ட் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நான் வந்து ஆரம்பிக்கிற நேரம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முதல் இல்லை. எனக்கு வந்து எனக்கு ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபைனல் இயர் அதாவது 3rd இயருக்கு வந்து நான் வந்து பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு பே பண்ண மாதிரி டபுள் மடங்கு 3rd இயருக்கு பே பண்ணணும். அந்த அளவு எனக்கு வந்து காசு வசதி இல்லை. அப்போ ரொம்ப நான் ஸ்ட்ரகிளிங் ஆகிட்டு இருந்தேன். அதாவது நான் ஒர்க்குக்கு போனேன், அங்கே உழைச்சேன், மணி சேர்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சக்ஸஸ் அமையலை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து 6வது வருஷம் அதாவது 6 இயர்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னது ஒரு 6 இயர்ஸ் வந்து ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன். இந்த யூடியூப்ன்ற ஒரு விஷயத்தை நான் வந்து படிச்சுட்டு அதில் மணி மேக் பண்ண ஆரம்பித்தேன். மணி மேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸில் வந்து நான் காசு சேர்த்து அது மூலியமாக தான் நான் வந்து என்கிட்ட ஃபைனல் இயர் டிகிரியை நான் கம்ப்ளீட் பண்ணேன். ரைட்? அதாவது இணைய மாதிரி நிறையா பேர்த்துக்கு வாழ்க்கையை மாற்றின ஒரு ஆயுதமாக யூடியூப் வந்து இருந்திருக்குங்க. அந்தளவு நிறையா பேர்த்துக்கு லைஃபே அது மாற்றிருக்கு. அதே மாதிரி தான் என் லைஃப்பை அது மாற்றிச்சு. இன்றைக்கி வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல கட்டத்தில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த யூடியூப் தான். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ யூடியூப்க்கு நிறைய பேர் புது கிரியேட்டர்ஸ் வராங்க. பழைய கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் யூடியூப் சேனல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதாவது நீங்கள் செய்கிற கண்டென்ட் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பயனுள்ள ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை மக்கள் வந்து திரும்ப அவங்கள பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து உங்களோட சேனல் வந்து க்ரோ பண்ணிக்கிட்டு போகும். அதனால நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் நல்ல எஃபோர்ட்டை போட்டு சரியாக செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகும். ரைட்? இப்போ நான் என்னோட ஜேர்னியில் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிராஜுவேஷன் முடிக்க முடியாமல் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுற நேரம் நான் சரியான நல்ல கண்டென்ட்டை நான் க்ரியேட் பண்ணேன். நிறைய ஆடியன்ஸ் என் கண்டென்ட்ஸ்க்கு வந்தாங்க. அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் தான் இன்றைக்கி நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இன்றைக்கி ஒரு கண்டினியூஸாக நான் ஒரு டியூட்டர்ஸ் பண்ணின்னு ஒரு சேனலில் பெரிய ப்ரோக்ராம் சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன்னா அந்த சப்போர்ட் தான் எனக்கு காரணம். யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் நீங்கள் எந்த ஒரு நீச், அதாவது நீங்கள் வந்து ட்ராவலிங் சம்மந்தமாக, இல்லைனா குக்கிங் சம்மந்தமாக, இல்லைனா எஜுகேஷன் சம்மந்தமாக, ரைட், இல்லைனா ஃபைனான்ஷியல் சம்மந்தமாக, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேட்டகரிஸ், அதாவது நல்லதே ஒரு ட்ராமா சம்மந்தமாக, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற நேரம் அந்த நீச்லேயே நீங்கள் வீடியோ செஞ்சுட்டு போங்க. அதுவும் அதில் வந்து நல்லா திறமையான வீடியோ செய்யுங்க. ஓகே? அதாவது நீங்கள் ஒரு சேனல் நீங்கள் ஒரு வீடியோ ஒரு 10 வீடியோ போட்டீங்கன்னா அதில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா அது சம்மந்தமாகவே இன்னும் 2-3 வீடியோ போடுங்க. நீங்கள் வீடியோ எப்படி உங்களுக்கு வைரல் ஆச்சோ, எந்த ஒரு டாப்பிக்கை நீங்கள் பேஸ் பண்ணி செஞ்சீங்களோ அந்த டாப்பிக்கே அது சம்மந்தமாக வீடியோ பண்ணி போடுங்க. அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த வீடியோ பார்த்து பிடிச்சவங்க வந்து திரும்ப உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வருவாங்க. அப்போ உங்களோட வீடியோஸ் வந்து யூடியூப் சஜஷன்லேயும் போகும். அப்போ உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு நல்ல கிரியேட்டராக வந்து வரலாம். ரைட்? அதனால் நீங்கள் வந்து ஒர்க் ஹார்ட். ஓகே? யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட், தென் only யூ கேன் அச்சீவ். நீங்கள் வந்து ஒர்க் ஹார்ட் பண்ணுங்கள். சும்மா உங்களுக்கு வந்து இல்லாது கண்டென்ட் கிரியேட் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நல்ல கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ரைட்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.